பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். தினமும் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார். நீங்க தினமும் விசுவாசித்தா தினமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த நாள் எனக்கு அற்புதத்தின் நாள், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கும். அவர் அற்புதமான ஆண்டவர். தினமும் அற்புதத்தை அனுபவித்து கொண்டே இருக்கலாம். அவருடைய அற்புதத்திற்கு சாட்சி தான் இந்த எருசலேம் பட்டணம். இதை பார்க்குறீங்கல்ல, இந்த பட்டணத்தினுடைய ஒரு பகுதி தான் ஒலிவ மலை. எனக்கு பின்னால தெரியுதுல, இந்த பகுதியெல்லாம் ஒலிவ மலை. வேதத்தில் வாசிக்கிறதுல ஒலிவ மலை குறித்து. இந்த இடத்துல அங்கே ஒரு சின்ன கோபுரம் தெரியுதுல்ல, இயேசு கிறிஸ்து அவர் பவனியாக வந்தபோது இந்த ஒலிவ மலையில் இருந்து கொண்டு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்பதாக லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கல. அந்த காரியம் நடந்த இடம்தான் இது. இங்கிருந்து தான் எருசலேம் பட்டணத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இந்த இடத்துல தான் கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. அங்கதான் வந்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி இரவெல்லாம் காத்திருந்து ஜெபம் பண்ணினார். இது ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த பக்கத்துல ஒரே மலை, இந்த பக்கத்துல வந்து டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதி, இந்த பகுதியில ஒலிவ மலை. அது ரெண்டையும் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. ஒரு ரொம்ப அழகான ஒரு அருமையான பட்டணம் எருசலேம் பட்டணம். அது எத்தனை முறை வந்து பார்த்தாலும் சலிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ, எத்தனை முறை வந்தாலும் பார்க்கலான்னு எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். அதனால இதை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி. காரணம் என்ன தெரியுமா? இந்த பட்டணத்துல தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு, அவரு தான் இந்த பட்டணத்துல ரொம்ப சிறப்பான காரியம். இயேசு இயேசு இயேசு. அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு இடம் அல்லவா? நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்க இங்கதான் அவர் வந்து தன்னை பலியாய் கொடுத்தார். அது மாத்திரம் இயேசு திரும்ப வரும்போது எருசலேமை தலைநகராக வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுவார். 1000 வருடம் அரசாட்சி பண்ணுவார். அதன் பிறகு சாத்தான் முழு பலத்தோடு யுத்தம் பண்ணி அந்த சாத்தானை நரகத்தின் அக்னியில தள்ளின பிறகு நித்திய காலமாக பரலோகத்தில் இந்த எருசலேம் இறங்கி வரும். இந்த பூலோகத்தின் எருசலேமோடு இணைக்கப்படும். இயேசுவும் கர்த்தரும் இந்த முழு உலகத்துக்கு ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கு இந்த பட்டணத்தில் இருந்துதான். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு அதெல்லாம் நினைக்கும் போது உள்ளத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாகும். அந்த இடத்துல இருந்து உங்களோட பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஆண்டவர் இன்றைக்கு என்ன வசனம் உங்களுக்காக வைத்திருக்கிறார் தெரியுமா? 34ஆம் சங்கீதம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நான் கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கு நீக்கலாக்கி ரட்சித்தார். நீங்க அப்படி சொல்லுவீங்க. இக்கட்டான நிலைமையில் இருக்கிறீங்க, ஆபத்தான நிலைமையில் இருக்கிறீங்க, ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு தேவை. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்க கூப்பிட்டா அற்புதம் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட தேசத்துல பொது உடைமை கட்சி அந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்க. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவ சொல்றவங்க வணங்குறவங்க எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. இயேசுவை மறுதலிக்கணும், இயேசுன்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க, கொலை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு எளிய ஊழியக்காரர் இவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார் என்று அவரை துரத்த ஆரம்பிச்சாங்க. அவரை கொன்னூர்னா இல்லாட்டினா நிறைய பேரை இவர் இயேசு இயேசுன்னு சொல்ல வச்சிருவார் சொல்லி அவர் தன் உயிர் தப்புவதற்கு, அந்த இராணுவத்திடமிருந்து தப்புவதற்கு ஓடினார். அவர் வீட்டை விட்டு ஓடி காட்டு வழியா போகும்போது ஒரு மலை பிரதேசத்துல ஓடினார். அவங்க பின்னால் அவரை தேடிக்கொண்டே துரத்தி கொண்டே வர்றாங்க. ஒரு இராணுவமே துரத்தி கொண்டு வருகிறார். இவரை பார்த்தாலே கொன்னுருவாங்க, அந்த மாதிரி வெறியோட வர்றாங்க. இவர் இயேசுவை துதித்து கொண்டே ஓடுறாரு. தன் உயிர் தப்ப மரணத்துக்கு அவருக்கு ஒரு அடி தூரம் தான். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, எந்த மனுஷரும் காப்பாற்ற முடியாத நெருக்கமான சூழ்நிலை, யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. அப்போ இதுக்கு மேல ஓட முடியாது, பலனெல்லாம் இழந்துட்டார். கடைசியில பார்த்தா ஒரு சின்ன மலை குகை இருந்தது இந்த மலை பகுதியில. அவர் சொன்னார், ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால ஓடவும் முடியாது, இந்த இக்கட்டுக்கு இவங்க துன்மார்க்கர் கையிலேருந்து என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த குகைக்குள்ள போய் அமர்ந்து கொண்டார். அவங்க வந்ததை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே, குகைக்குள்ள நுழைஞ்சு அவரை கொண்டுருவாங்க. ஆனாலும் உள்ள போய் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, இந்த இக்கட்டு நேரத்தில் மனைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி. ஆண்டவரே, இந்த சில நிமிஷ நேரத்தில் அவங்க வந்துருவாங்க இந்த எல்லைக்குள்ள.
ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சிலந்தி பூச்சிக்கு கட்டளையிட்டார். அந்த சிலந்தி பூச்சி வேகமா இந்த குகையை மூடுற மாதிரி கூடை கட்டி முடித்து விட்டாரு. வேகமா அந்த பூச்சி அப்படியே அந்த குகையை மூடுற மாதிரி கூடு கட்டி முடித்து விட்டார். சிலந்தி கூடு தெரியல, அந்த வலை பெரிய அளவுல இருக்கும். அந்த போர் வீரர்கள் வந்தாங்க. எங்க போன அந்த ஆளு? இங்க தானே வந்தான், தேடி கண்ணு கெட்டின தூரம் வரை காணுமே. ஒருத்தர் சொல்றாங்க ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லி. அது பக்கத்துல வந்தான ஒருத்தர் சொன்னா, இல்ல குகைகளை போயிருக்க முடியாது, சிலந்து பூச்சி கூடு இருக்கு பாருங்க, அவன் உள்ள போயிருந்தா இதெல்லாம் அவன் அந்த கூட்டெல்லாம் அவன் பிச்சு எரிஞ்சிட்டுலாம் உள்ள போயிருக்கணும். இது கூடு இருக்குது, அதனால உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, இது உள்ள போக ஆள் போக வாய்ப்பே இல்லை. அந்த குகையை அந்த சிலந்து பூச்சியோட கூடு மூடி இருக்குது. சரி வாங்க அங்க போயிருப்பான்னு கடந்து போயிட்டாங்க. ஒரு சிலந்தி பூச்சி ஆண்டவரை வைத்து தன்னுடைய ஊழியக்காரனை பாதுகாத்தார். அந்த இக்கட்டான நேரத்துல அவர் கர்த்தரை கூப்பிட்டதுனால பாதுகாத்தார். உங்களுக்காக அற்புதம் செய்வார். என்ன இக்கட்டு? கடன்காரங்க நெருக்கிறாங்களா? பொல்லாத மனிதர்கள் பயமுறுத்துறாங்களா? காரணமில்லாம பகைக்கிறவங்களும் அழிக்கணும்னு முயற்சி பண்றாங்களா? உங்களுடைய பெயரை கெடுக்கணும், புகழை கெடுக்கணும், வியாபாரத்தை கெடுக்கணும், ஊழியத்தை கெடுக்கணும்னு என்னென்னோ பண்றாங்களா? ஒன்றும் பயப்படாதுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணுங்க, இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஒரு பூச்சி அனுப்பி தன் ஊழியக்காரனை பாதுகாத்த ஆண்டவர் உங்களுக்காக, அவருக்கு யாரை வச்சு உங்களுக்கு நிக்கட்ல இருந்து காப்பாற்றணும்னு தெரியும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, கரம் வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில, இந்த ஆபத்தான காரியத்துல என்ன நடக்குமோன்ற பயப்படுகிற சூழ்நிலையில நீங்க எங்களை காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க. ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.